இந்த மருந்தை வச்சு கொடிய நோயுள்ள இங்க பக்கத்துல இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் மருந்தை கொடுத்து நோய்களை தீர்த்திருக்க. முக்கியமா ஃபைல்ஸு, கல் அடைப்பு, ஃபைல்ஸ் எல்லாம் 10 நாள்ல போயிடும், ஜென்மத்துக்கும் வராது. ஆனால் அவங்க ஆல்கால் யூஸ் பண்ணக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது. டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எந்த கோவிலை விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க ஸ்ரீ கொங்கண சித்தர் 800 வருடங்களாக தவம் செய்த ஒரு இடத்த தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு காடுகள் சூழ்ந்த இயற்கையான ஒரு மலை உச்சியில் இந்த கோவில் இருக்குங்க. கொங்கண சித்தர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தவம் செய்த காரணத்தினால இந்த கோவில் பார்த்திங்கன்னா பிரதிஷ்டையாக இவருடைய உருவச்சிலையை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. சரி வாங்க, இந்த கோவிலை சுற்றி என்ன இருக்குது, இங்கே அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலயங்கள் எப்படி இருக்குது, கொங்கண சித்தரே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தவம் செஞ்சுருக்காரு, அதாவது 800 வருடங்களாக தவம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா? இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக திருத்தலங்கள், அப்புறம் ஹிடன் ரிவர் பாயிண்ட், அப்புறம் நீங்கள் அறியாத சிவன் கோவில்கள், முருகப்பெருமானுடைய கோவில்கள், இதெல்லாம் அப்லோட் செஞ்சிட்ருக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இடத்த பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுன்னா, என்னடா இது சுற்றியும் காடாக இருக்குது, ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது, இந்த இடத்துல ஒரு வழி போகுது, இதன் வழியாவா கோவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதன் வழியாக தான் கோவில் இருக்குங்க. நம்ம முன்னாடியே ஒரு சைன் போர்டு பார்த்துருப்போம். கொங்கண சித்தர் ஆலயம் இந்த வழியாக தான் ஏரோ மார்க் போட்டிருக்குங்க. வழித்தடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இந்த வழியாக வர்றதுக்கு நீங்கள் பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. மக்கள் பார்த்திங்கன்னா போயிட்டும் வந்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது பய உணர்வு ஏற்படுது, அந்த மாதிரி பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பூசாரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த கோவில் ஓப்பனாக இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு கூட நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாங்க. ஆனால் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வர வேணாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலியோட இல்லை உங்கள் நண்பர்களோட சேர்ந்து வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தாங்க நான் சொல்லுவேங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி அமைதியாக இருக்குது, ஏதாவது வனவிலங்குகள் இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குங்க. ஆனால் வனவிலங்குகள் அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் இருக்காதுங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங்காக வரீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மான்கள், அப்புறம் சில மயில்கள், குரங்குகள் இதெல்லாம் நீங்கள் இயல்பாக பார்க்கலாங்க. குரங்குகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்குள்ளேயே பார்க்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி மான்கள், அப்புறம் அரிய வகை வனவிலங்குகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்காக வரும்போது பார்க்கலாங்க. ஆனால் அதற்காக நீங்கள் ஏர்லி மார்னிங்காக மாட்டிக்கவும் வேணாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு வர்றது ரொம்பவுமே பாதுகாப்பானதாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு பெரிய லெவலில் போயிட்டுருக்குங்க. அதனால் உங்களுக்கு டைரெக்டாக கோவிலை காட்டிடுறேங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய லெவலில் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் நடந்து வந்துடலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி வந்துட்டோங்க. இந்த கோவில் வாசலில் இருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துல இருந்து தான் இந்த கோவிலுக்கான பூசை வழிபாடுகளுக்கு தண்ணி எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த கிணறை நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேங்க. முதல்ல கோவிலை பார்த்துடலாம். கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவில் எப்படி இருக்குது, இங்கே என்ன அந்த சக்தி வாய்ந்த வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த சக்தி வாய்ந்த கொங்கணகிரி சித்தர் தவம் செய்த இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ள ஊதியூர் மலை அப்படிங்கிற பொன்னுருக்கி மலையில் தாங்க வந்து இருக்குங்க. 18 சித்தர்களில் ஒருவரான கொங்கண சித்தர் வந்து பார்த்திங்கன்னா 800 வருட காலங்களுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தவம் செஞ்சுருக்காருங்கிறதா வரலாறு சொல்லப்படுதுங்க. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தர் வந்து தவம் செய்த காலங்களில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புத்தகண்ட வேலாயுத சுவாமி முருகப்பெருமான வழிபட்டு வந்திருக்காருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரதிஷ்டியான ஒரு முருகப்பெருமானா இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊதியூர் மலை அப்படிங்கிற இந்த மலையோட சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொங்கண சித்தர் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இங்கே வந்து கடுமையான தவம் வந்து செஞ்சிட்டு இருந்திருக்காருங்க. இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு தவ குகை இருக்குங்க. அந்த தவ குகையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த குகைக்குள்ளே வந்து தவம் செஞ்சீங்க அப்படின்னா, இங்கே இருக்க அந்த ஆற்றல்களை நீங்கள் வந்து கிராப் பண்ண முடியுங்க. அந்த ஆற்றல்களை நீங்கள் உள்வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீருங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நீங்கள் தியானம் தவம் அந்த இடத்துல செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் பெருமக்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இவர்களுடைய அருளாசிகள் கிடைப்பதனால் உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞான வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான அத்தனை ப்ளூ பிரிண்ட்டும் இவங்க வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. இது சத்தியம். நீங்கள் அதற்கு உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இவர்களுடைய அருளாசிகள் எல்லளவும் வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. இதுதான் உண்மைங்க. இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த திருத்தலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோட இல்லை நண்பர்களோட வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் ஐயா தவம் செய்த அந்த ஆற்றல்களை இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அது நமக்காக தான் விட்டுட்டு போயிருக்காருங்க. அந்த ஆற்றல்களை நீங்கள் பெற்றுட்டு போங்க. சரிங்களா? இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னதியில் கொங்கண சித்தர் ஐயாவுடைய உருவச்சிலை வச்சு அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் விழாக்கள் வந்து நடத்தி வந்துட்டுருக்காங்க. அன்னதானமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் வர பக்தர்களுக்கு சலிக்காமல் அன்னதானம் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் இங்கு வந்து பார்த்திங்கன்னா பல மூலிகைகள் உங்களுக்கு வந்து கால் வலி, மூட்டு வலி, அப்புறம் தலைவலி தைலம் இந்த மாதிரி இயற்கை முறையில் உங்களுக்கு வந்து மருந்துகள் இவங்களே வந்து தயாரித்து விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி கொண்டு உங்களுடைய பிணிகளை போக்கிக் கொள்ளலாம். எப்பேற்பட்ட குணப்படுத்த முடியாத கேன்சரையும் இங்கே குணப்படுத்தக்கூடிய வைத்தியர் இருக்காருங்க. அவர் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பூசாரியாகவும் இருக்காங்க. அவர்கள்கிட்ட வந்து உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்ற மருந்துகள் வந்து தயாரித்து உங்களுக்கு கான்டாக்ட் மூலமாக ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைக்கு வந்து ஊதியூர் மலை அப்படின்னு தான் நம்ம பார்த்தோங்க.
இந்த மலைக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. அந்த பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன்னுருக்கி குன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அற்புதமான பெயரும் இருக்குங்க. இந்த பெயர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த தவம் செஞ்ச இந்த கொங்கண சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காடுகள்ல விளைந்த மூலிகைகளை கொண்டு உலோகம் மற்றும் பல பொருட்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகைய வந்து அற்புத தங்கமாக மாற்றி, பரபக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வைத்தியம் செய்யக்கூடிய அந்த கலையில வந்து சிறப்பு மிக்க ஒரு ஆற்றல் மிக்க மனிதரா வந்து இந்த சித்தர் வந்து இருந்திருக்காருங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தங்கத்த வந்து உருக்கி மருந்து செய்யறதுனால, இந்த மலைக்கு பேரு பொன்னுருக்கி குன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தர் பெருமக்களால வழங்கப்பட்டிருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொங்கண சித்தர் வந்து மிகவும் கடும் சினம் கொண்ட ஒரு சித்தர்ன்னு சொல்லப்படுதுங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மிகுந்த தவ நிலையில இருந்துட்டு இருக்காருங்க. உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்காரு. அப்போ வந்து இவருக்கு மேல வந்து ஒரு கொக்கு வந்து பறந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எச்சம் போட்டு அந்த எச்சம் வந்து இவரது தலை மேல விழுந்துருதுங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, யார் அது என்னுடைய தவத்தை கலைத்ததுன்னு சொல்லிட்டு அந்த கொக்க திரும்பி மேல பார்க்குறாருங்க. கண்கள்ல இருந்து தீப்பொறி வந்து பிளந்து அந்த கொக்கு மேல வந்து பட்டதும், அந்த கொக்கு வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுங்க. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்களால எரிக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஆற்றல வந்து தவத்தின் மூலமாக அந்த சித்த வந்து கத்து வச்சிருக்காருங்க. ஆனா, இவருக்கு இன்னும் சினம் குறையலைங்க. அப்போ இந்த கொங்கண சித்தருடைய குணம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் கடும் சினம் கொண்ட ஒரு சித்தரா இருக்காருங்க. இவர் வந்து சித்துக்கள்னால எத வேணாலும் நிகழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் கொண்டு ஆணவம் வந்து இவருக்கு வந்து தலை தூக்குதுங்க. சரிங்களா? அப்போ இவர் எப்படி ஞானம் அடைந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் உணவு வந்து பார்த்தீங்கன்னா, யாசகம் கேட்டு தான் சாப்பிடுவாருங்க. அதாவது பிச்சை கேட்டு தான் வந்து உணவுகள் வந்து சாப்பிடுவாருங்க. அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கண சித்தருக்கு வந்து மிகவும் கடும் பசி வந்து ஏற்படுதுங்க. அந்த கடும் பசி ஏற்படுவதன் காரணமாக, இவர் வந்து ஒரு வீட்டின் முன் வந்து வாசல்ல நின்று, ஒரு பெண்மணி கிட்ட பிச்சை கேட்கிறாருங்க. அதற்கு அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லி இருக்காங்க அந்த பெண்மணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, "சற்று சிறிது நேரம் பொறும் ஐயா. தனது கணவருக்கு எனது உணவு பரிமாறிக் கொண்டிருக்கும் இந்த கடமையை நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். சற்று பொறுத்து காத்திருக்கவும்" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்றாங்க அந்த பெண்மணி. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி சொன்ன அந்த வார்த்தைய கேட்டதும், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆணவம் வந்து இன்னும் தலை தூக்குதுங்க. அப்படி தலை தூக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடும் சினத்தோட அந்த கொக்க எரிச்சது மாதிரியே, இந்த பெண்மணியவும் நான் எரிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு, அந்த பெண்மணிய கண்ண விழிச்சு பார்த்தாரு பாருங்க. இவரோட கண்கள்ல இருந்து அந்த சித்துக்கள் வேலை செய்யலைங்க. அந்த பெண்மணிய பார்க்கும் பொழுது. அதே பெண்மணி திரும்பி இந்த கொங்கண சித்தர வந்து பார்த்துங்க, கேள்வி கேட்குறாங்க. "கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், இந்த கொங்கண சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அதிர்ச்சியாயி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாருங்க. இந்த பெண்மணிக்கு எப்படி நம்ம வந்துட்டு கொக்க எரிச்சது, இந்த பெண்மணிக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து தவம், தியானம் இதெல்லாம் செய்யறத காட்டிலும், இல்லறத்துல இருந்து கொண்டு கற்பு, இல்லற கடமை, அப்புறம் மன தூய்மை, இறை நம்பிக்கை, இதுல கிடைக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஆற்றல் என்பது உயர்ந்த ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உணர்ந்துக்கிறாருங்க. அப்படி உணர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சித்தருக்கு புரிஞ்சு
சித்துக்கள் மூலமாக நம்ம வந்து ஞானம் அடையலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தோம். இந்த பெண்மணியின் மூலம் எனக்கு வந்து உண்மை ஞானம் புரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பணிவு, தயவு, தன்னடக்கம், ஒழுக்கம் இதன் மூலமாக பெறக்கூடிய ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை சிவநிலையை உணர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு பணிவு, அடக்கம், ஒழுக்கம், தன்னடக்கம், தயவு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய வாழ்நாள் முழுக்க செலவிடுறாருங்க. வரும் பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தயவோட வந்து ஒரு வைத்தியம் பார்க்கறது, தயவோட வந்து சில நல்ல வார்த்தைகள் வந்து சொல்வது, இந்த மாதிரி இவருடைய செயல்கள் எல்லாமே, குணங்கள் எல்லாமே தயவின் அடிப்படையில வந்து இருக்குங்க. அத தான் நம்ம வள்ளல் பெருமான் ஐயா வந்து செஞ்சு காமிச்சாருங்க. குணங்களை தங்கமாக்க வேண்டும். அதாவது மரணமில்லா பெருவாழ்வுக்கு முதற்படி ஏம சித்தி அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதாவது ஏம சித்தி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குணங்களை தங்கமாக மாற்றுவது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அந்த குணங்களை தங்கமாக மாற்றிவிட்டால், உங்களுக்கு என்ன ஆற்றல்கள் கிடைத்தாலும் நீங்கள் வந்து தயவோடையே இருப்பீங்க. என்னை ஏறாது நிலைமிசை ஏற்றி விட்டது யாதெனில் தயவு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் ஐயா சொல்றாருங்க. அந்த தயவின் காரணமாக தான் அவர் வந்து மரணமில்லா பெருவாழ்வு என்னும் பேரின்ப பெருவாழ்வை அடைந்தாருன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. இந்த மனித உடல் எடுத்ததற்கான முக்கிய காரணம் ஆன்மலாபம் அடைவதற்கே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் ஐயால இருந்து பெரும் பெரும் ஞானிகள் எல்லாருமே சொல்லிவிட்டாங்க. இதை நீங்கள் எப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள்? அவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகிறீங்க, இல்லை தியானம் தவம் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எதற்காக செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பவர்ஸ் கிடைக்கணும், உங்களுக்கு ஆற்றல்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக என்கிட்ட எவன்லாம் வம்பிழுத்தானோ அவனை வச்சு வெளுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் குளத்துக்கும் வந்து போயிட்டு தியானம் தவம் செய்கிறீங்க. ஆனால் இப்படிலாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஞானம் கிடைக்காதுங்க. அதுதான் விரும்பத்தக்காத உண்மை, அன்பிளசன்ட் ட்ரூத். நீங்கள் குணங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் வல்லநாடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் சக்தி வாய்ந்த மகானான சாது சிதம்பர சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குங்க. அந்த சாது சிதம்பர சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாசகம் சொல்றாருங்க. "பணத்தின் ஆணிவேர் பாவம், குணத்தின் ஆணிவேர் புண்ணியம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான அந்த வார்த்தையை சொல்றாருங்க. நீங்க பணத்து பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. பணத்தோட ஆணிவேரே வந்து பார்த்தீங்கன்னா, பாவத்தில தான் தோன்றுது. நீங்க குணத்துக்கு முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஞானம் அடையறதுக்கு அது வந்து ஒரு சிறந்த வழியா இருக்கும். குணத்தின் ஆணிவேரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நல்ல குணங்கள், நற்குணங்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். குணம்னா உடனே நீங்க வந்து கெட்ட குணங்கள், தீய குணங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கூடாதுங்க. குணங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருளே வந்து பார்த்தீங்கன்னா, நற்குணங்கள். அத தான் நீங்க எடுத்துக்கணுங்க. ஸோ, கொங்கண சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியுடைய அந்த நற்குணங்கள பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இம்ப்ரெஸ் ஆயி, இவரும் அதன் வழியில இருந்து குணநலன்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தயவ வளர்த்துக்கிறாருங்க. அந்த தயவின் மூலமாக கருணை உருவாகுது. கருணை கொண்டு தான் ஞானம் அடைகிறாருங்க. இவருடைய சித்துக்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ஞான வாழ்க்கைக்கு எந்த பயனையும் கொடுக்கல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து இந்த கோவில்ல இந்த சக்தி வாய்ந்த ஆற்றல் இருக்குங்க. இங்க வந்து வழிபட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அருள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றோம். அது வந்து உண்மதாங்க. ஆனா, அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய
ஞான வாழ்க்கைக்குரிய தரத்தையும், குணநலன்களையும் மேம்படுத்தி வச்சிருக்கணுங்க. குணநலன்கள் அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து நீங்க ஒழுக்க நெறியில வந்து நீங்க கொண்டு வரல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அருள்ங்கிறது சாத்தியம் இல்லைங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. திருவள்ளுவர்ல இருந்து, வள்ளல் பெருமான்ல இருந்து, சிவவாக்கியர் அப்புறம் பல சித்தர் பெருமக்கள்லாம் சொல்லிட்டாங்க. கருணை ஒன்றுதான் சாதனம். அதாவது திருவள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது? உயிரை விடையும் ஒழுக்கத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொரு குறள் வந்து பார்த்தீங்கன்னா, குணமென்னும் குன்றேறி அப்படின்னு சொல்லுவாரு. இங்க ஒழுக்கம் தாங்க முக்கியம். நீங்க அந்த ஒழுக்க நெறியில நின்னு, நீங்க தயவோடையும், கருணையோடையும் இருந்து பாருங்க. அதே வாழ்வா நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும், நீங்க வேண்டாமயே உங்களுக்கு வந்து அருள் கிடைக்குங்க. இதுதான் உண்மை. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து குகை கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து பாருங்க, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. அங்க ஒரு மலை தெரியுது இல்லைங்களா? அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தண்ட முருகப்பெருமான் கோவில் வந்து இருக்குங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து நீங்க வரணுங்க. சரிங்களா? ஏன்னா கரடு முரடா இருக்கிறதுனால, நீங்க கால்கள வச்சு ஏறும்பொழுது பார்த்து வந்து ஏறணுங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, கீழ உங்களுக்கு வந்து அப்படியே பெரிய ஆழமா இருக்கு. அப்புறம் கை கால்லாம் அடிபட்டுருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குகை கிட்ட வந்துட்டோங்க. அது நீ நோண்டா மட்டும் ஏதாச்சும் பண்ணு. அங்க பாரு, அங்க ஒருத்தர் எப்படி பாக்குறாரு. யார் அம்மாவா அப்பாவா? சாப் சாப் ஓடி ஓடி ஏன் மறைச்சு வை. காமிக்காது இல்ல அதுல. நீ ரிட்டர்ன் அப்படியே வந்துட்டேன். அழுகுதுங்க ஒரு ஆளு. பயமா இருக்குங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஹோல்ஸ் மாரி தெரியுது இல்லைங்களா? இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த ஹோல்ஸ் வழியா தான் நீங்க இறங்கணுங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கண சித்தருடைய அந்த புகைப்படம் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இது என்னங்க இத்துணூண்டு சந்து மாதிரி தான் இருக்கு. இதுக்குள்ள வந்து நம்ம உடம்பு வந்து உள்ள போகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகுங்க. ரொம்ப சைஸ் பெருசா இருந்தா தான் போக முடியாதுங்க. ரொம்ப பெரிய உடம்பா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் வர்றது சிரமம் தாங்க. நீங்க ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா உள்ள போகலாங்க. ஒரு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய பாடி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து புகுந்து போக முடியுங்க. இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து உள்ள இறங்கிட்டேங்க. இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் கொங்கண சித்தருடைய இந்த புகைப்படம் வந்து பெரிய லெவல்ல வச்சிருக்காங்க பெருசா. பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அந்த ஹோல்ஸுங்க. தெரியுதுங்களா? இதுல வந்து நீங்க வரணுங்க. இது வழியா வந்தீங்கன்னா, இந்த குகைக்குள்ள நீங்க உட்கார்ந்து தவம் செய்யலாம். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்த வணங்கி, நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அத நெனச்சுங்க. ஆனா பெரும்பாலும் ஞானம் அடையறதுக்கான வழிய தான் கேட்கணும். ஆனா நீங்க வேற எதையோ கேட்டுட்ருப்பீங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதன் வழியா தான் வெளிய படுத்துட்டே வந்து வெளிய போவாங்க. ஆனா நான் இத ட்ரை பண்ணலைங்க. நான் வந்த வழியாவே போயிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி அந்த
அந்த ஓட்டையுடைய சைஸ் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து இறங்கி போயிடாதீங்க. அதுதாங்க சொல்ல முடியுங்க. வெளியில இருந்தே நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இதில் வந்து நம்ம உடம்பு பூருமா, இல்லை போகாதா அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே இறங்கணுங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க. நீங்க வந்து ஒரு டைம் தனியா வரீங்க அப்படின்னா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ள போகணுங்க. தனியா வந்துட்டீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு எந்த ஆளும் இருக்க மாட்டாங்க. உங்கள தூக்கி விடுறதுக்கோ, இல்ல நீங்க மொபைல் வச்சிருந்தாலும் டவர் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால பார்த்து பத்திரமா வந்துட்டு நீங்க போய்க்கலாங்க. இல்லைன்னா வெளியில நின்னுட்டு கூட நீங்க வந்து சாமி கும்பிட்டு போனாலும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? ஸோ, இவ்வளோதாங்க விஷயம். நீங்க வரீங்க, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருக்கோவில வந்து விசிட் பண்ணிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் இந்த குகைக்கு வந்துட்டுங்க. இங்க வந்து உங்களால முடிஞ்சதுன்னா, இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த கொங்கண சித்தரை வந்து புருவ மத்தியில நீங்க நினைச்சுட்டு தவம் செய்யுங்க. செஞ்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பத்திரமா வெளியில வந்துட்டு அவ்வளவுதாங்க. இந்த குகையை வந்து நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சுங்க. நம்ம நேயர்களுக்கும் இந்த குகை எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம காட்டிட்டோங்க. நிச்சயமா இந்த இடத்துக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வந்து பாருங்க. இங்க இருக்கிற இந்த அற்புத காட்சிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கற்களால இங்க ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இவர் தங்கி இருக்கலாம். அதாவது இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருந்திருக்கலாங்க. பெரும்பாலும் இந்த சித்தர் பெருமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காடுகள், மலைகள் இந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தவம் செய்வாங்க. ஏன்னா மக்களுடைய அந்த அலைவரிசை அது வந்து தாக்காம இருக்கணும். நெகட்டிவ் வைப்ரேஷன் எதிர்மறை சிந்தனைகள் வந்து தாக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவர்கள் எல்லாருமே உளவியல் வாழ்க்கையிலேருந்து தள்ளி ஞான வாழ்க்கையில் வந்து பயணிச்சுட்டு இந்த மாதிரி காடுகள், குகையில் வந்து இருந்து தவம் செய்து அவங்களுடைய தவ ஆற்றல்களை ஏற்றிக்கிட்டு சிவநிலையை அடையிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ பாருங்க இந்த ரூம் எப்படி இருக்குன்னு. அதாவது கரெக்டாக ஒரு ஆள் தாங்க போய் உட்கார முடியுங்க. அந்த மாதிரி தான் இவங்க அந்த காலத்தில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. கூறுறதே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் உங்களுக்காக நம்ம சேனல் மூலமாக இதை வந்து காட்டுறோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த இதற்கு முன்னாடி ஒரு இது காமிச்சேன் இல்லைங்களா, ஒரு ஹோல்ஸ் அந்த குகைக்குள்ளே இருந்து அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்குனீங்கன்னா இந்த வழியாக நீங்கள் சறுக்கிட்டே வருவீங்க. தெரியுது பாருங்க வெளிச்சம், அந்த குகையோட வெளிச்சங்க அது. இதன் வழியாக தான் நீங்கள் சறுக்கிட்டு வருவீங்க. ஆனால் இந்த மாதிரி ரிஸ்க்கை எப்போதுமே எடுக்காதீங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தா பாருங்க அந்த மலை எப்படி தெரியுதுன்னு. அங்கே ஊர்களே தெரியுது. இங்கே இருந்து ஒரு சித்தர் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த காட்சி. அவ்வளவுதாங்க. நம்ம வந்து திருக்கோவிலையும் விசிட் பண்ணி பார்த்தாச்சு, குகையவும் சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருந்து ஒரு 7 தலைமுறையாக வந்து பார்த்திங்கன்னா பூசாரி வந்து இங்கே வந்து வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் உருவச்சிலைக்குங்க. இந்த ஐயா கிட்ட நம்ம இந்த கோவிலை பற்றின, இந்த குகையை பற்றின மற்றும் கொங்கண சித்தர் பற்றின சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகள் மூலமாக இந்த கோவிலை எப்படி வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத இவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சரி வாங்க நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோங்க. ஊதியூர் இந்த கோயிலுடைய தலைமை பூசாரி நான். இந்த கோயிலுக்கு 14வது தலைமுறை சேர்ந்த பூசாரி, பொறுப்பாளர், வைத்தியர், பரம்பரை வைத்தியர், மூலிகை வைத்தியம் பார்க்குறோம். பொன்னூதி மாமலைங்கிற ஏன் பேர் வந்ததுன்னா, கொங்கணர் வந்து இங்கே மூலிகையில் எடுத்து ஊதி புடம் போட்டு, இங்கே ஒரு இடம் இருக்குது பொன்னூருக்கு மேடுன்னு ஒரு இடம் இருக்குங்க.
அந்த இடத்துல வச்சு அடுப்பு கூட்டி மூலிகைகளை எடுத்து அதில் போட்டு ஊதி ஊதி பொண்ணை உருவாக்குறதுனால இந்த ஊருக்கு ஊதியூர்னு பேர் வந்தது. இந்த மலைக்கு பொன்னூதி மாமலைங்கிற பேர் வந்தது. அந்த அவர் உருக்குன இடம் இன்னும் இருக்குங்க. அங்கே இருக்க கல்லுகள்லாம் வந்து வெயிலில் மின்றதுனால வர்றவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டனால ஃபாரஸ்ட் வந்து அது பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே யாரையும் போக அனுமதி இல்லைங்க. அபூர்வ மூலிகையில் உள்ள பகுதி இது. இந்த மலையை சுற்றி அபூர்வ மூலிகைகளும் அபூர்வ கனிமங்களும் இருக்குது. எதிர்த்தாப்புல சந்திரகாந்தக்கல் பாறை இருக்குது. அது சந்திரகாந்தக்கல் பாறை என்னென்னா சூரிய சந்திரனிலிருந்து வர்ற கதிரியக்கங்களை வாங்கி தாவரங்களுக்கும் உயிரினங்களுக்கும் சுத்திகரித்து கொடுக்கறது தான் சந்திரகாந்தக்கல்லுடைய பவரு. பௌர்ணமிக்கு முத நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள், பௌர்ணமி அன்னைக்கு 3 நாளைக்கு அதுக்கு அபூர்வ பவர் இருக்கும். இங்கே வந்து இவர் 800 வருஷம் சொர்ண அகஸ்ன பைரவரை வேண்டி தவம் இருந்து தவ வலிமை பெற்றது. அந்த மூலிகையில் தங்கத்தை உருவாக்கும் போது அதிலிருந்து வந்த மருந்துகளை வச்சு மருத்துவ குறிப்புன்னு ஒன்று எழுதினார். அந்த மருத்துவ குறிப்பை மட்டும் வச்சிட்டாரு. அதில் வந்த மருந்தை வச்சு கொடிய நோயுள்ள இங்கே பக்கத்துலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் மருந்தை கொடுத்து நோய்களை தீர்த்திருக்கார். அவர் எழுதி வச்ச ஏட்டின் பிரகாரமும் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்ததின் பிரகாரம் 241 மூலிகையில் இந்த மூலிகை கஷாயம் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம். அவரும் அதைத்தான் கொடுத்தார், நாங்களும் அதை கொடுக்குறோம். இவர் வந்து இருந்தது வந்து துவார யுக கடைசியில். அவர் திருப்பதி போனது வந்து கலியுகம் தோன்றி 1100வது வருஷம்தான் திருப்பதி போயிட்டு அங்கே இதானது. ஆனால் கலியுகம் தோன்றி 5126 வருஷம் ஆச்சு. இப்போ பரபவ வருஷத்தோட 5127 வருடம் ஆயிருக்கு. இவருக்கு இங்கே சிஷியருங்கிறது யாரும் இல்லை. இவர் இங்கே வந்து போகர் வந்து இவர் இங்கே இந்த பாறையில் வந்து நிற்கும்போது இந்த பாறையில் என்ன இவ்வளோ கதிரியக்க வெளிப்படுது, இவ்வளோ அதிர்வு வருதுன்னு நிற்கும்போது தான் அந்த குகைக்குள் இருந்து போகர் இங்கே வர்றார். வந்து என்ன கொங்கனா இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த பாறையில் என்ன இவ்வளோ பவர் இருக்கு, இது என்னென்னு தெரியலங்கன்னு, இது சந்திரகாந்தக்கல், சந்திரனிலிருந்து வர்ற கதிரியக்கங்களை வாங்கி தாவரங்களுக்கு உயிரினங்களுக்கும் சுத்திகரித்து கொடுக்கறது தான் இதோடைய பவரு. கொடிய நோயுள்ளவங்க வந்து இதில் படுத்திருந்தாலும் நோய் தீரும். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இதில் வந்து ரெகுலராக படுத்துட்டு போனாங்கன்னா ஒரு பௌர்ணமிக்கும் அவங்க மனநிலை சீராயிரும். அப்போ நான் இங்கே தவம் இருக்கிறேன்னா இல்லை, எதிர்த்தாப்புல ஒரு தூண் தெரியுது பாரு, அங்கே உள்ள அம்மையும் அப்பனும் இருக்காங்க, அவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு நீ போய் தவத்தில் உட்காருன்னு சொல்லிடுறாங்க. இவர் வந்து உள்ளே போய் அந்த தூணுக்கு உள்ளே பார்க்குறாரு. சிவனும் சக்தி இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லா கோயில்லையும் சக்தி இடப்புறம் இருக்கும், சிவன் வலப்புறம் இருப்பார். இங்கே சக்தி வலப்புறம், சிவன் இடப்புறம் இருக்கிறதுனால சித்தருக்கு அவங்க மட்டும் பூஜை பண்ணுறது. நாங்கள் ஒரு நாளும் அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக பாத்திரத்தை கொங்குனர் கையில் கொடுத்தா அதுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். ஏன்னா எப்போவுமே அவரே அபிஷேகம் பண்ணுற மாதிரி இது பண்ணுறோம். இங்கே தங்கத்தை உருவாக்கிட்டு இங்கிருந்து தஞ்சாவூர் போய் அங்கே கொங்கணேஸ்வரர் கோயிலை உருவாக்கிட்டு அங்கிருந்து திருப்பதி போய் திருப்பதி இவர் போகும்போது 17 மலைகளை கொண்டது திருமலை. அந்த 17 மலையிலே ஏறுறாரு. ஒரு மலையிலையும் ஒரு ஜீவராசியிலே இல்லை. 17வது மலையில் ஏறும்போது ஏறி போக்கத்தோ அது பெரிய மலையாக இருக்குது. எல்லா மலையோட உயரமாக இமயமலைக்கு நிகராக இருக்குது. இவரும் அதில் மேலே ஏறி போகிறாரு. மேலே ஏறி போகும்போது அங்கே வந்து பெருமாள் திருவோட்டோட கீழே இறங்குறாரு. இவர் கேட்குறாரு, நான் 17 மலையிலையும் சுற்றிட்டு வந்துட்டேன், ஒரு மலையிலையும் கூட ஒரு ஜீவராசிகளையும் இல்லை, நீங்கள் இப்போ யாசம் உங்களுக்கு யார் தருவா அப்படின்னா தான் நீ வந்துட்டீல்ல வா. பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டாரு தங்கத்தின் அதிபதின்னு. உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு குழி அதில் இறங்க சொல்கிறாரு. கொங்குனர் இறங்கிடுறாரு. வலது கால் எடுத்து வலது தோரில் வச்சு இறங்கும்போது வலது பக்கம் இறங்கி 5 மலைகள் இழைஞ்சி வடக்கு திசை பூரா உருவாயிருது. இடது காலை தூக்கி இடது தோளில் வச்சு இறங்கும்போது இடது தோல் இறங்கும்போது இந்த சைடு 5 மலைகள் உருவாயிருது. அப்போ 17 மலைகளில் 10 மலை அலைஞ்சிருது. ஒரு மலை 7 மலை தான் இருக்குது. இவர் கையில் இருக்க கதையை எடுத்து கொங்குனர் தலையில் வச்சோன்னா அந்த உயரமான மலை இறங்கி பூமிக்குள்ளே போயிடுது. இப்போ திருப்பதி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா மலையும் உயரமாக இருக்கும். 6 மலையும். பெருமாள் இருக்கிறது பள்ளத்தில் தான் இருப்பார். அப்புறம் இவர் பார்க்குறாரு, யாரா இவ்வளோ வெயிட் ஆனாலும் நம்ம மேலே நிற்கிறது. அண்ணாந்து பார்த்தா மகாவிஷ்ணு முழு அவதாரத்தையும் காட்டுறாரு. கொங்கனா உனக்கு என்ன வரம் வேண்டுங்கும் போது யுகங்களுக்கு
நான் இருந்த இடங்களை காணும் பாக்கியம் வேணுங்கிறாரு. இந்த கோயில் வந்து எங்கள் முன்னோர்களால் மட்டும் வடிவமைக்கப்பட்டு அவங்களாலே பூஜை செய்யப்பட்டு அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இது யாருக்கும் குலதெய்வமோ இல்லை. 18 சித்தர்களில் இவரும் ஒருத்தர். இங்கே கோயிலுக்கு நாங்களே தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். எங்கள் வர்க்கம் தான் பார்த்துட்ருக்கு. இப்போ நான் அவன் அங்கே இருக்கான், அவன் தம்பி, எனக்கு அடுத்து அவன் தம்பி இருப்பான், பேரண்ட் இருக்காங்க, அவங்க தான் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் எல்லாமே மூலிகை வைத்தியத்தை சேர்ந்தவங்க. ஒரு 6 தலைமுறையாக மூலிகை வைத்தியம் பார்க்குறவங்க. நாங்கள் மூலிகை வைத்தியம் பார்க்குறோம். முக்கியமாக வந்து ஃபைல்ஸு, கல் அடைப்பு, ஃபைல்ஸ் எல்லாம் 10 நாளில் போயிடும், ஜென்மத்துக்கும் வராது. ஆனால் அவங்க வந்து ஆல்கால் யூஸ் பண்ணக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது. ஒரு தடவை சாப்பிட்டு 11 நாளில் சுத்தமாகி ஒரு வருஷம் கழித்து கொஞ்சம் கோழிக்கறியோ இல்லை கொஞ்சம் அரை கோட்டரோ அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாளே வந்துடும். ஏன்னா நிறையா நான் இந்த யூடியூப்பில் சொன்னால் எல்லோரும் வந்துட்டு வாங்கிட்டு அப்புறம் போயிட்டு நீங்கள் சொல்லவே இல்லைங்கிறாங்க. அதனால தான் இப்போ உங்கள்கிட்டயே சொல்லிடுறேன். இது ரொம்ப முக்கியம். கல் அடைப்பு எந்த வகையான வியாதியாக இருந்தாலும் மூலிகைகளால் குணப்படுத்துகிறோம். பெரிய வியாதிகளுக்கெல்லாம் மூலிகையில் அரைச்சி கொடுக்குறோம். சுகரு, ப்ரெஷரு, கேன்சர் இந்த 3 வரக்கூடாது. வந்துட்டால் உயிருள்ள வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கும். அதை கட்டுப்படுத்தலாமே ஒழிய இல்லைன்னு பண்ண முடியாது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்துருவோம். ஒரே முட்டை அரைச்சி ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருவோம். ஒரு ஸ்பூன் காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கலாம். 120க்கு மேலேயும் போகாது, 120 கீழேயும் வராது, ஒரே நார்மலாக இருக்கும். ப்ரெஷர் யாருக்கும் வரக்கூடாது. வந்து மாத்திரைன்னு ஒன்று உள்ளே போட்டால் அவங்க உயிருள்ள வரைக்கும் மாத்திரை எடுத்தான் தீரணும். அதே மாதிரி கேன்சரும் வந்து குணப்படுத்த முடியாது, இருக்கிற வரைக்கும் வேதனை இல்லாமல் இருக்க வைக்கலாம். அது மட்டும் எங்களால் முடியும். எல்லா வகையான வியாதிக்கும் நாங்கள் நாடி பிடிச்சி பார்த்து என்னென்னு யாரையும் கேட்க மாட்டோம். நாடி பிடிச்சோம்னா யாருக்கு என்னென்ன ஃபால்ட், எனக்கு ஃபைல்ஸுன்னு வந்தாலும் இப்படி பிடிப்பேன். எத்தனை வகைன்னா 6 வகை இருக்குது. அதில் எந்த வகைன்னு கண்டுபிடிச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை கொடுத்து ரெடி பண்ணிடுறோம். எல்லா வகையான நோயும் தீர்க்குறோம். இப்போ இந்த குகை இருக்குன்னா, குகை வந்து தியானம் பண்ணப்போ தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப அற்புதமானது. அதை பற்றி தெரியாதவங்களுக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் இவர் தவம் இருந்தது இங்கேன்னா இல்லை. போகரும் கொங்கணரும் பழனி போயிட்டு வர்றதுக்கு ஒரு வழித்தடம். அங்கே உள்ள ஒரு போட்டோ இருந்தது பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே அதுக்கு பின்னாடி மண் கிடக்குது பாருங்கள். அதை பூரா வலிச்சா கீழே மூடுகள் போட்டு மூடியிருக்காங்க எங்கள் முன்னோர்கள். 1942 மூடிட்டாங்க. இங்கே வந்து பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜை. பௌர்ணமி அன்னைக்கு காலையிலிருந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் நிற்காமல் பூஜை நடக்கும். மதியம் 1 மணிக்கு சாதாரண பூஜை. நைட்டு பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு பௌர்ணமி பூஜைன்னு ஆரம்பிக்கிறோம். அந்த பூஜையில் அபிஷேகம்தான் இந்த கோயிலுடைய சிறப்பு. சொர்ணம் அவர் மூலிகையில் தங்கத்தை உருவாக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, நம்மளால் உருவாக்க முடியாது. அதனால் ஒரு பௌர்ணமி அன்னைக்கும் நாங்கள் இந்த மூலிகை ரசம் காய்ச்சுற சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ எரிச்சிட்டோம். நேற்றே பண்ணி அதை அங்கே திண்ணீர் அங்கே இருக்குது. அதை வந்து நாளைக்கு பஞ்சமி தீதி அன்னைக்கு யாகம் வளர்த்தி அதில் இருக்க திண்ணீரை சலிச்சு எடுத்து வச்சுக்குவோம். பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 10,000 ரூபா காசை அவர் மேலே கொட்டி அதுக்கு மேலே நாங்கள் தயாரித்த திண்ணீரை கொட்டி வர்ற அத்தனை பேர்த்துக்கும் 1 ரூபா நாணயம் சொர்ணாபிஷேக காசும் மூலிகை திண்ணீரும். இந்த மலையில் ஒரு பஞ்சமி தீதி அன்னைக்கு நாளைக்கு மட்டும் ஒரு பூ பூக்கும். இந்த மேலே ஏறி நின்று பார்த்தோம்னா எங்கோ ஒரு இடத்துல ரேடியோ வெளிச்சம் தெரியும். அந்த அன்னைக்கு மட்டும் தோண்டி அந்த அன்னைக்கே மறைஞ்சிரும். அடுத்த நாள் காலையில் அது அழுகிரும். அந்த பூவை எடுத்து வச்சுருப்பான். பௌர்ணமி அன்னைக்கு பாலில் அபிஷேகம் பண்ணும்போது தலையில் வச்சு அபிஷேகம்னா கரைஞ்சி அது போயிடும். வர்ற எல்லாத்துக்கும் மூலிகை பால், மூலிகை கஷாயம் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். வெடி வரைக்கும் நிற்காமல் அன்னதானம். எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு மட்டும் இல்லைங்காமல் கொடுத்துருவோம். சாப்பாடு, இந்த மூலிகை கஷாயம் எல்லாத்துக்கும் பௌர்ணமி அன்னைக்கு கொடுத்துருவோம். நல்ல விசேஷம் பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதே மாதிரி பஞ்சமி தீதி அன்னைக்கு, அந்த அன்னைக்கு விசேஷம் இருக்குது. இவர் வரந்தும் பெற்றது இது வந்து பஞ்சமி தீதிக்கும் வரம் பெற்றிருக்கார் பஞ்சபூதங்கள்கிட்ட. சொர்ணகிருஷ்ண பைரவர்கிட்ட நினைத்தது தொட்டது அனைத்தும் தங்கமாட்டுங்கிற வரம் வந்து ஆவணி மாதத்தில் வர்ற கோகுலஷ்டமி அன்னைக்கு தான் இவருக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்காரு சொர்ணகிருஷ்ண பைரவர். அதனால் ஒரு அஷ்டமிக்கும் யாகம், அபிஷேக ஆராதனை எல்லாம் உண்டு. ஓகே சரி ஐயா, இப்போ ஐயா வந்து இங்கே தவம் செய்யலைங்க. அப்போ ஐயா வந்து
எங்க தவம் செஞ்சாரு? தவம் செஞ்ச இடம் இதுதான், இந்த தவம் சிலை செஞ்ச தான். இடம் இது. எத்தனை வருட காலமா தவம் செஞ்சிருக்காரு? 800 வருடம். ஃபர்ஸ்ட் 400 வருடம் பஞ்சபூதங்களை வேண்டி தவம் இருந்தது. தேய்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு அவர் முன்னாடி பஞ்சபூதங்களும் தோண்டி என்ன வரம் வேண்டுங்கும் போது பஞ்சமி இந்த நல்ல மழை வளம் வரணும், மரம் செடியொடிகள்லாம் நல்லா தலையணும், இந்த சுனையில் என்னைக்கும் தண்ணி வற்றக்கூடாது, இங்கே பௌர்ணமி அன்னைக்கும் பஞ்சமி தீதி அன்னைக்கு வர்றவங்களுடைய அனைத்து குறைகளும் தீர்க்கணுங்கிற வரத்தை வாங்கினார். அதுக்கப்புறம் வள்ளுவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வறுமை பார்த்துட்டு வந்து போகரை கேட்டு தான் சொர்ணகிருஷ்ண பைரவரை வேண்டி இங்கே 800 வருஷம் தவம் இருந்து சொர்ணகிருஷ்ண பைரவர்கிட்ட நினைத்தது தொட்டது அனைத்தும் தங்க மாட்டுங்கிற வரத்தை இவர் கொடுத்துட்டு பைரவர் வந்து இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற குண்டடம் வடுகநாத சாமி கோயில்னு இருக்குது, இங்கே 10 கிலோமீட்டரில் குண்டடத்தில். அங்கே போய் கால பைரவராக ஐக்கியமாக இருக்கார், அங்கே தான் இருக்குது. இந்த கோயிலில் பூஜை முடிஞ்சது. எல்லா கோயில்லையும் பைரவர் கோயிலில் பூரா 4 to 6 தான் பைரவ பூஜை பண்ணுவாங்க. ஆனால் குண்டடம் வடுகநாத சாமி கோயிலில் மட்டும் 7 to 9 தான் நடக்கும். அந்த கோயிலில் ஒரு அதிசயம் இருக்குது. அங்கே இருக்கிற தூணில் இப்போ ஒரு குழந்தை வந்து வயிற்றுல எப்படி இருக்குது, 1 மாதத்தில் எப்படி இருக்கும், 10 நாளில் எப்படி இருக்கும், அணுக்கள் எப்படி உள்ளே போங்கிறதெல்லாம் ஸ்கேன் வந்த பிறகு தானே தெரிஞ்சுது. இப்போ 3 மாதத்துக்கு. ஆனால் கொங்கணர் வாழ்ந்த காலங்களில் கொங்கணர் ஞான திருஷ்டியில் சொல்ல ஒரு சிப்பி அந்த கோயிலில் செதுக்கியிருக்கார். எல்லாமே அந்த கோயிலில் இருக்குது. வயிற்றுக்குள்ளே 1 மாதத்தில் இப்படி இருக்கும் குழந்தை, 3 மாதத்தில் இப்படி இருக்கும், 9 மாதத்தில் இப்படி இருக்குங்கிற வரைக்கும் சிலையாக செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னே, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. அது ஒரு அற்புதமானது, உலக அதிசயம். அது இவர் ஞான திருஷ்டியில் சொன்னது. அது அங்கே இதாக இருக்கார். இவர் பல இடங்களில் வாழ்ந்திருக்கார், ஆனால் அதிகம் வாழ்ந்தது இங்கே தான். இன்னும் அவருடைய ஆற்றல் அவர் அதான் அவர்கிட்டே வாங்கிட்டாரு, யுகங்களுக்கு நான் இருந்த இடங்களை காணும் பாக்கியன்னு. இப்போ இங்கே இருக்கார், எங்கே இருக்கார், எந்த இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டெல்லாம் எந்த வசதியும் இல்லை, வர்றவங்க கொடுக்குறத வச்சு ஒன்றா செஞ்சு தண்ணி கீழே கொண்டு வந்து கீழே இருந்து மேலே கொண்டாந்து இப்போ சோலார் போட்டு எல்லா வசதியும் பண்ணிட்டான். கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு வரைக்கும் வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லைங்கிற ஒரு வழியை எனக்கு அவர் கொடுத்துருக்கார். டெய்லியும் காலையில் 8 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கண்டிப்பாக கோயில் நிற்கிருக்கும். ஆனால் மெயின் இந்த கோயிலுக்கு பவர் வந்து பௌர்ணமி தான் சிறப்பு. ஏன்னா அந்த கல்லுகளுக்கு பவர், அபூர்வ மூலிகைகள் விரிச்சாகிறது அன்னைக்கு தான். பௌர்ணமி அன்னைக்கு நைட்டுக்கு வந்தால் பல வாசம் வரும். தாளம்பூவுக்கு இந்த கோயிலுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த பாறையில் மேலே போய் குகையிட்ட உட்காந்துருந்தா தாளம்பூ வாசம் வரும். எவ்வளோ பற்ற வைக்கிறதுக்கு அங்கே வாசம் வருதுன்னா, ஆனால் அதில் ஒரு பூ மேலே பட்டு வர்ற வாசம், ஒரு மூலிகையில் பட்டு வர்ற வாசம் 10 நிமிஷத்துக்கு உடவை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அந்த வாசம் மாறிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மூலிகையில் ஒன்று விரிச்சாக அது மேலே பட்டு வர்ற காற்று அந்த வாசத்தை கொடுக்கும். ரொம்ப அற்புதமான இடம். இறுதியாக ஒரு கேள்விங்க. இங்கே வந்த கோவிலுக்கு வந்து ஐயாவுடைய அருள் மூலமாக பக்தர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு, அதாவது என்னென்ன நோய்கள்லாம் தீராத நோய்கள் தீர்ந்துருக்கு? நிறைய நோய்ங்க ஏகப்பட்டது வந்திருக்கு. ஒரு பையன் பைத்தியமாக வந்தான், தஞ்சாவூர் சேர்ந்த பையன், ஆசாரி பையன். அவன் இங்கே வந்து ஒரு மாதமாக வந்து 6 மாதம் வந்தோன்னா நான் தெளிவாயிட்டேங்க சாமி. அவன் இங்கே நடைமுறை பார்த்தோன்னே கையை கட்டி கூட்டு வந்தோம், நல்லா இருந்தான். என்ன சரி நீ ஆசாரி தானே, இது மாதிரி ஒரு சிலையை மரத்தில் செஞ்சுட்டு வான்னா செஞ்சுட்டு வந்து காட்டினான். அவன் திருந்திட்டான். கேன்சர் உள்ளவங்க ஏகப்பட்ட பேர் வர்றாங்க, ஏகப்பட்ட நோய்கள் தீருது. அதுக்கு தேவையான மருந்தும் கொடுத்துட்றோம் நாங்கள். என்ன நினச்சி வர்றாங்களோ மொத்தத்தில் ஒன்று. இங்கே வந்து ஒரு இது இருக்குங்க, எந்த சாமியாருக்கும் இங்கே வாக்கு சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை. நாங்களும் சொல்ல மாட்டோம், யாரையும் வாக்கு சொல்ல விட மாட்டோம். இந்த கயிறு கட்டுறது, எந்திரம் கட்டுறது, இந்த வேலைக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே அவங்க இருக்காங்க, அவங்கள கும்பிட்டாலே போதும். ஏன்னா மொத்தத்தில் சாமியார் வந்தால் சாப்பிட்லாம், சாமி கும்பிடலாம், தியானம் இருக்கலாம், போயிடணும். அடுத்தவனுக்கு வாக்கு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே இல்லை. ஏன்னா இது ஒரு ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறானுங்க, மகான் மாதிரி. நான் கேட்குற கேள்வி, நீ பெரிய மகான் தான், ரைட் ஒத்துக்கிறேன். இப்போ மழை இல்லை, வர சொல்லு. ரொம்ப மழை பெய்த நிறுத்து. அதெல்லாம் உன்னால் முடியுமா? முடியல. அப்புறம் எப்படி நீங்கள்? கடவுளுங்கிறது கடவுள் தான், மனுஷனுங்கிறது அடுத்தவங்களுடைய இதை தெரிஞ்சு இது பண்ணுறது தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே 108 மூலிகை அபிஷேகம் நடக்கும். ஒரு பௌர்ணமிக்கும் மூலிகை திருநீர், மூலிகை கஷாயம் எல்லா அபிஷேகம் இங்கே நடக்கும்.
சரிங்க. இப்போ இந்த கோவிலை வந்து சேரணும்னா எப்படி பேருந்து வசதிகள் என்னென்ன இருக்குங்கய்யா? எல்லா இடத்துல இருந்தும் காங்கேயம் டு தாராபுரம், தாராபுரம் டு இந்த ஈரோடு டு பழனி, காங்கேயம் டு பழனி, தாராபுரம் டு ஈரோடு, தாராபுரம் டு காங்கேயம், எல்லா இடத்துக்கும் இங்கே பஸ் இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. பஸ்ஸில் காங்கேயம் மெட்ராஸ்லேருந்து வர்றவங்களுக்கு ஈரோட்டிலேருந்து பஸ் ஏறினா, பழனி பஸ் ஏறினா ஊதியூரில் எல்லா பஸ்ஸும் நிற்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. எங்கேருந்து வேணாலும் இங்கே வர்றதுக்கு வழி இருக்குது. 2 வழி இருக்குது. ஒன்று முருகன் கோயில் வழி, அது வந்து 2 கோயில் இருக்குது. முருகன் கோயிலும் இன்னும் தம்புரான் கோயிலும் இருக்குது. இன்னொரு வழி இந்த வழி குண்டட ரோட்டில் வந்து உள்ளே வர்றது. இதில் தான் வந்து அபூர்வ மூலிகைகளும் விஷமுறி பாறைகளும் அக்குப்பஞ்சர் பாறையும் இதில் இருக்குது. ஏன்னா வர்றவங்க இந்த வழியில் வர்றவங்க செருப்பு போடாமல் வந்தாங்கன்னா பயங்கரமான கால் வழியில் வர்றீங்க. செருப்பு போடாமல் வந்துட்டு போகும்போது அந்த கால் வழியே போயிடும். இங்கே வர்றவங்களுக்கு மூலிகை ரசம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு எல்லாத்துக்கும் குடி கொடுத்துறான். இங்கே வா தம்பி. நிற்கிற ஸ்டாப் என்னதுங்கய்யா? ஊதியூர். ஊதியூர்னு கேட்டா அங்க மெயின்ல இறக்கி விடுவோம். ஆமா, அங்க ஆட்டோ மூலமா வச்சு வந்து ஆட்டோல தான் வரணும். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமாங்க? 2 கிலோமீட்டர் இருக்கும். ஆட்டோல வந்து முன்னாடி வந்து இறங்கிட்டு அப்புறம் 100 ரூபா அங்க இருந்து இங்க கொண்டாரு. ஒரு ஆள் வந்தாலும் 100 ரூபா, 5 பேர் வந்தாலும் ஆட்டோவுக்கு 100 ரூபா தான். இந்த அப்ப கொண்டாந்து விடுறோம். சரிங்க, சரி. தகவலுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாங்க. நாங்கள் வந்து தோல் வலிங்க. இந்த பால் படுத்திருந்தா ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் மனசு ரிலாக்ஸாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து படுக்கலாங்க. யார் இருந்தாலும் இங்கே வந்து இந்த பாறையில் வந்து படுத்தோம்னா 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டுங்க. பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு. பௌர்ணமி 10,000 பேர் வருவாங்க இங்கே பாறையில் படுத்துக்கிறது மட்டும். பௌர்ணமி அன்னைக்கு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு 10,000 பேருக்கு மேலே இங்கே படுத்துருப்பாங்க. இதில் இந்த பாறையில் என்ன சிறப்பு இருக்குங்க? என்ன பவர் இருக்குது இந்த பாறையில் வந்து எந்த வழி எந்த பவர் இருந்தாலும் இங்கே இறங்கிங்கண்ணா. எந்த மனசு கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்ச உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ கொங்கண சித்தர் ஐயா வந்து இங்கே தவம் செஞ்சாருங்களா? இங்கே வந்து இங்கே 2 நிமிஷம் பேக் கழிவு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ரிலாக்ஸ் ஆயிருங்க. நேற்று ராயல் கேர் டாக்டரே வந்து இங்கே கூந்தாருங்க. தவம் செஞ்சுட்டு போயிருக்காரு. கோயம்புத்தூர் ராயல் கேர் டாக்டரே வந்து இங்கே மெப்பை டாக்டர் சர்ஜரி எல்லாம் வருவாங்க. இந்த கல் பவர் வந்து இந்த கல்லுங்க. இந்த கல் வந்து 1 நிமிஷம் உட்காந்தீங்களே போதுங்க. இந்த கல்லெல்லாம் நீங்கள் கிடைக்காது. இங்கேயும் போய் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி நல்லாவே எடுத்துங்க. மான் வர்ற இடம் மான் வந்து நேற்று வந்து ஏசராக வந்துதுங்க. மான் வர இடம் உங்களுக்கு நீ ஃப்ரீயாக ஒன்றா வாங்கினா நீங்கள் வந்து நாங்கள் கூப்பிட்றேன். நான் கூப்பிட்றேன், நீங்கள் ஃப்ரீயாக வாங்க. உங்களுக்கு மான் நேச்சராக காத்து காலையில் எங்கள் கூட பொழுதுக்கிறப்ப எங்கள் கூட பொழுதுக்கிறப்ப நம்ம என் கூட்டத்தில் மான் வராதுங்க. நீ தனியாக இருந்தால் தான் மான் வரும். நாங்கள் 2 பேரும் பார்ப்போம். நான் வந்து நீ நேச்சராக வந்து ஏன்னா நீ கூட்டமாக இருக்கிற மான் வராதுங்க. நான் சொல்கிறது நேச்சராக வந்து கூட்டம் இல்லாத அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக வந்து என் நம்பர் தர்றேன். என் நம்பர் தர்றேன், ஃபோன் பண்ணுங்கள். நான் வந்து நாளைக்கு விட்டுருங்க. அடுத்த ஒரு நாள் நாங்கள் வர்றப்போ வந்து எங்கள் டீமில் வர்றப்போ ஒரு நாள் வாங்க. எங்கள் கூட காலையிலேருந்து பொழுதுக்குறீங்க. உங்களுக்கு நான் மான் நேச்சராக காமிப்பேன். மான் வந்து நேச்சராக வந்து இங்கே தண்ணி குடிக்க காமிக்கிறேன். உங்களுக்கு புண்ணியம் நான் கோடியில் ராமேஸ்வரம் போனாலும் அந்த புண்ணியம் கிடைக்காது. உண்மையாக மான் வந்து நேற்று வீடியோ வச்சுக்கிறாரு. அண்ணா அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்கிறேன். சரி, இது முடிச்சுங்க வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த திருக்கோவிலுடைய அந்த அற்புதங்களையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து இங்கே எப்படி வந்தார், கொங்கண சித்தர் ஐயா அப்படிங்கிற தகவல்களையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல தலைமுறையாக வந்துட்டு பரம்பரை பூசாரியாக இருக்கக்கூடிய ஐயாட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். இல்லை இந்த தகவல்கள் தப்பு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இது வந்து நம்ம ஐயாக்கிட்டேயே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான். சரிங்களா? ஏதாவது வந்து கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அற்புதமான காணொளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அற்புதமான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.